ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதேஷ் வீலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ் பிரியாணியும் எனக்கு பிடிச்ச மாதிரி வெஜ் பிரியாணி குக் பண்ணி கொடுத்தாரு. அந்த vlog தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேவேல எல்லாத்தையுமே பார்த்து கொடுத்துட்டு அப்பதான் அவருக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சீரக சம்பா அரிசியில தான் சிக்கன் பிரியாணி அப்புறம் மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு சைட் பை சைட் 2 பிரியாணியுமே செய்யறது எங்களோட பிளான். ஸோ டைம் வந்து கன்சியூம் பண்ணலாம். எங்க வீட்டுக்கு வந்திருக்க புது ஷெஃப் இவரு தான். நியூ இயர்க்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் புதுசா. ஏங்க இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா சிக்கன் பிரியாணி. இப்போ அதுக்கு மேவேல ஓடிட்டு இருக்கா. இப்போ என்ன அடுத்து இஞ்சி பூண்டு போட போறீங்களா? ஆமா. போடுங்க. ஓகே. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலக்குன்னு கலக்கிக்கணும். ஐயோ ஐயோ. சொல்லுங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. அப்போ தக்காளியை போடுங்க. தக்காளியை போடுங்க. வெட்டி வச்சிருக்கேன். வெட்டினா தானே போட முடியும். அப்படியே எப்படி போடுவீங்க? கடையில் போய் தக்காளி கேட்டால் முழுசாக கொடுப்பாங்க, வெட்டி கொடுப்பாங்களா? வெட்டி கொடுப்பாங்க நீங்கள் போய் கேட்டால். நியூ இயர்லேருந்து சமைக்க வந்து ஆள் புக் பண்ணிட்டோம், குக்கு. அதே மாதிரி வீடு கிளீனிங்க்கும் ஆள் புக் பண்ணிட்டோம். என் தம்பி, நீங்கள் தானே வீடு கிளீனிங் பண்ண வரப்போகிற ஆள் இனிமேட்டு. பாப்பா வந்ததுக்கப்புறம் நீங்கள் தானே பார்த்துக்கணும் எல்லாத்தையும். என் தம்பி அப்படி தானே? இப்போ ஓகே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. குக்கிங்க்கும் ஆல் செட் பண்ணியாச்சு, கிளீனிங்க்கும் ஆல் செட் பண்ணியாச்சு. குப்பையா? இதான் குப்பை. மொரமா? மொரம் குப்பை அள்ளுற மொரமா? சரி கொடுக்குறேன், கொண்டு வரேன். நல்லா குமிங்க. வெரி குட். அப்படிதான். 1 2 3 எப்படி போதும்? வேணும்னா அப்புறம் கொடுக்கலாம். அள்ளி கொட்டுங்க, அப்பதான் பேக் ஃபயர் ஆகும். நானா சாப்பிட போறேன், நீங்க தானே சாப்பிட போறீங்க. அதனால தாராளமா போட சொல்லுவேன். செட் பண்ண போறது உங்க அம்மா வச்சு தான் பாத்துக்கோ. ஐயோ பாவம், வயசான காலத்துலயே அவங்களுக்கு இந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. இப்போ வந்து கரம் மசாலா, சக்தி கரம் மசாலா, சக்தியா இருக்கணும். யாருக்கு? எங்க அம்மாக்கா? யாருக்கும். ஓகே. மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் போடலாம். செஃப் வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ப்ராசஸ்லாம் கரெக்டாக போகுதாங்க? போகுது. அடுத்து மல்லித்தூள். எங்க அளவு தெரியுங்க. போதும், கிண்டுங்க. நல்லா வதங்கிருச்சு. சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிச்சோன்னே தக்காளி தொக்கு இறக்கிடுவோம். தக்காளி தொக்கா? ஆமாம். ஏங்க பிரியாணி தானேங்க செய்கிறேன்னு சொன்னீங்க? அப்படியா சொன்னேன்? ஆமாம். சரி, அப்போ சிக்கன் மட்டும் போட்டு அரிசியை கொட்டி விட்டுருவோம், அவ்வளோதான். சரி, பண்ணுங்க, எதையோ பண்ணுங்க. சிக்கன் பிரியாணி கேட்டனால அந்த வாசத்துக்காக. சிக்கன் கிரேவியா? சிக்கன் பிரியாணி. மெனுவே மறந்துட்டீங்களா? போதும், ரொம்ப தான் பிக்கிறீங்க. இன்னே தயிர் ஊற்றிட்டேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கனை போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, வெரி குட்.
வெரி குட். ஆரம்பத்துலையா சரி, fire- அதனால எல்லாத்துக்கும் ஃபயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதான் கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டுட்டேன். ஓகே. இங்கிட்டு சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆகுது. இங்கிட்டு வந்து எனக்காக வெஜ், தட் மீன்ஸ் மீல் மேக்கர் பிரியாணி. என்ன செய்கிறது, நான்வெஜ் சாப்பிடலன்னா இப்படி தான் 2 சமையல். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க. ஓகே, நல்லாவே வெந்துருச்சு. அரிசி போட்டுருங்க. அப்போ இதான் இப்போ நம்ம ரைஸ் போட்டு தண்ணி வச்சாச்சு. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் வச்சிட வேண்டியதான். எந்த விசில்? கண்டக்டர் வச்சிருப்பாரு அந்த விசிலையா? இல்லை, ஷாம் நடிச்சாரு அந்த படத்தோட விசில். ஷாமா? ஆமாம். விசில் படத்துல யா எப்ப ஷாம் நடிச்சாரு? அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. A few moments later. பாருங்க, நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் செஞ்ச பிரியாணி. நம்ம வீட்டோட குட்டி செஃப் வந்து இப்போ டேஸ்ட் பார்த்து சொல்லுவார். ஓகே தம்பி, அப்பா இன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்காரு. தம்பி கேட்டதானே இன்னைக்கு, அதனால் சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்பா செஞ்சது எப்படி இருக்குன்னு. பீஸ் வெந்திருக்கா? நல்லா இருக்கா? அப்பா தான் செஞ்சார். சரி, பிரியாணி சாப்பிடு. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட, முடியலன்னா வச்சிரு, அப்பா சாப்பிட்டுப்பாரு. ஓகே, நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காருல பார்க்க. கிரேவியும் ரெடி. அப்புறம் அதுக்கு வந்து சைடிஷ் வந்து ரைத்தா, லெக் பீஸ். யாருக்கெல்லாம் லெக் பீஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பீஸ் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். பிரியாணி நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபைனலாக சொல்லணும்னா நல்லா குக் பண்ணியிருக்காரு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து ரைத்தா மட்டும்தான். உண்மையை சொல்லணும்னா என்னோட ஹஸ்பண்ட் 2 பிரியாணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாரு. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு சமைச்சு கொடுத்து அவங்க கையில் நம்ம சாப்பிட்றது ஒரு தனி சுகம்தான். இது மாதிரி அவங்கவுங்க ஹஸ்பண்ட் ஒரு நாளாச்சும் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.